வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோன்னா 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு மேயர், அந்த பாப்பா பேர் என்ன? ரொம்ப விவரமா பிரியா. அந்த பாப்பாட்ட பத்திரிகைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. அம்மா அது என்ன சரவண பவனா ஹோட்டலா, அடையார் ஆனந்த பவனா, லாஸ்லயே போகுது. 68 மாவட்டங்கள் இந்த கல்வியாண்டுல மாத்திரம் 5000 பேர் கல்வி உதவி தரோம் ஒரு மாவட்டத்துல ஒண்டி. அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு தருவோம்னு பாருங்க. 68 மாவட்டங்கள் எவ்வளவு தருவோம் கல்வி உதவி? சும்மா கணக்கு போட்ட கணக்கு தெரியல உனக்கு, கணக்கு தெரியல. 3 லட்சம் பேருக்கு தரோம். மக்களே, இது மாயமில்லை, மந்திரம் இல்லை. பாத்தீங்களா, இது ஒரு என்னது இபி போஸ்ட் பாத்துடுங்க. அந்த இடத்துல நிக்குது பாத்தீங்களா, இது செட்டிக்குளம் பஞ்சாயத்துல. பாத்துக்கிடுங்க, பாத்துக்குங்க இந்த போஸ்ட். நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளோட முதல்வர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்எல்எம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2024 26 தேர்தல்ல இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா சார்? மக்கள் மத்தியில எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? தயவு செய்து எங்களை கருண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை ஆட்சியரும் ருசித்து பார்த்தார். அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர், நீங்க வரும்பொழுது மட்டும்தான் உணவு நல்லா இருக்கும், நாளையில இருந்து தண்ணி மாதிரி இருக்கும். சாப்பாடு டெய்லி இதே மாதிரி இருக்குமா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது என்னன்னா, வேலையை முடிச்சுட்டு பெசநகர் வழியா போகும்போது பெசநகர் டிப்போவை எட்டி பார்த்தா உள்ள ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் இருந்தது. இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்ல எல்லாத்துலயும் இதுதானே. இன்னைக்கு சிஎம் சிரிச்சுட்டே இன்னைக்கு ஓபன் பண்ணாரு. நல்ல விஷயங்க இது நல்ல விஷயம் தானே. எல்லாருக்கும் கிடைக்கும் தானே தண்ணி. ட்ரை பண்ணுவோமா? 2 வாட்டி அமுக்கணுமா? 1 2. என்னங்க வரல, தண்ணி வரல. மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா? 1 2. அதாவது என்னன்னு தெரியலையே, என்னன்றது ஒன்றும் புரியலையே. என்னைக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க, இன்னும் இந்த சீரியல் கூட கலட்டல. ஆனால் தண்ணி வரலையே. ஆனால் தண்ணி வரல. சும்மா அதெல்லாம் வெத்து விளம்பரமா இல்லை என்னன்றது ஒன்றும் புரியல. அதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, திருவண்ணாமலையில அந்த பெட்டி வச்சு
அதுல போட்ட ஒரு மனுவை எடுத்து படிக்கிறார் ஸ்டாலின். அந்த காட்சி போடுங்கப்பா, மக்கள் பார்க்கட்டும். தளபதி அவர்களே, எனக்கு கறவை மாடு வாங்கி கொடுக்கும்படி உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க, ஒரு பெரிய மனு கொடுத்திருக்காங்க. ஏங்க அவர் கறவை மாடு கேட்கிறாரு. பெருசா விளம்பரப்படுத்தி வீடியோ ஷூட்லாம் எடுத்து 120 மின்சார பேருந்துகளை ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. அது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துற வேலைன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. ஏதோ தன்னோட எண்ணத்துல தன்னோட உழைப்புல உருவான மாதிரி வந்து ஸ்டாலின் தொடங்கி வச்ச பேருந்துகள் அரசோடது இல்லையா. ஃபண்டிங் பண்றதுல இருந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறது, ஓட்டுநர் நடத்துனர்களை வேலைக்கு போடுறது வரை எல்லாமே தனியார் நிறுவனம் தானா. இது போக்குவரத்து துறையை முழுக்க முழுக்க தனியாருக்கு தாரை வார்க்கிறதுக்கான முதல் அடியாவே பார்க்கப்படுது. இந்த மின்சார பேருந்துகளுக்கு KFW ஜெர்மன் நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்து இருக்காங்க. வேர்ல்டு பேங்க், AIIB நிதியில ஹிந்துஜா நிறுவனம் இணைந்துதான் இந்த பேருந்துகளை தொடங்கி இருக்காங்க. இதுல ஒரு துருப்பையும் இந்த அரசு கிள்ளி போடல. ஆனா தாங்களே கொண்டு வந்தது போல திறந்து வச்சு விளம்பரம் தேடிக்கிட்டாங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு இந்த தனியார் நிறுவனத்து கூட ஒப்பந்தம் போட்டு இருக்கு இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அரசு. இந்த பேருந்துகள் இயக்கப்பட்ட மறுநாளே பல இடங்கள்ல நின்று போயிருச்சுன்றது தனி கதை. ஆனா அத பத்தி கேட்க இந்த அரசுக்கு எந்த உரிமையும் இல்லாததுனால பேருந்து கட்டணமோ தரமோ பத்தி எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. தங்களோட சுய லாபத்திற்காக தனியார் கிட்ட போக்குவரத்து துறையை தாரை வார்க்க துணிஞ்ச இந்த அரசுக்கு மக்கள் நலனில துளியும் அக்கறை இல்லைன்றது மீண்டும் நிரூபணமாகி இருக்கு. மக்களுக்கு நன்மை செய்யாத, மக்கள் உயிரில அக்கறை இல்லாத இந்த விளம்பர மாடல் அரசு இனியும் ஆட்சியில இருந்து என்ன பயன்? நீங்க இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா? அது ஒண்ணு இல்ல, எதிர்கட்சிக்காரங்க உள்ள புந்துட்டாங்க போல. எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து விட்டதால் தயவு செய்து நம் ஆட்கள் அவர்களை வெளியே அனுப்பும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124,000 பேருக்கு. பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். தம்பி, பூமிக்கு நிலாவுக்குமான தூரம் 3,84,000 கிலோமீட்டர். நீ பெரியார் 13 லட்சம் கிலோமீட்டர் நடந்தாருன்னு அடிச்சுடுறிய, இதெல்லாம் நியாயமாப்பா? இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு விடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? தமிழ்நாடவே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போறாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தருமபுரிக்கு போயிருக்காரு. அவரை வரவேற்க திமுக சார்பில் அரூர் பஸ் ஸ்டாண்டில் கட்டின பேனர் சுமார் 10 நாள் ஆகியும் இன்னும் எடுக்கல. இந்நிலையில தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டுக்கு வரவேற்கிற விதமா தாவேக தொண்டர்கள் 2 பேனர் வச்சிருக்காங்க. முறையா அனுமதி கேட்டு மனு கொடுத்தும் ஆரை அனுமதி கொடுக்கல. ஒரே இடத்துல பேனர் வைக்க திமுகவுக்கு அனுமதி கொடுத்துட்டு தாவேக தொண்டர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால கடும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. நாங்க ப்ராப்பரா ஆடியோக்கு லெட்டர் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் மேடம் விழா முடிய போகுது மேடம். விழா முடியறதுக்குள்ள இதுக்குள்ள நீங்களா ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேனர் சேஃப். நாங்களா ரிமூவ் பண்ணோம்னா பேனர் டேமேஜ் ஆகும், பாத்துக்கோங்க. நீங்களா ரிமூவ் பண்ணிக்கங்க, வேணா அதுக்கு வேணா டைம் தர ரிமூவ் பண்ணிக்கங்க. இத்தனை நாள் இந்த பேனர் இருந்தது, இந்த பேனரை எடுக்கிறதுக்கு உங்களால முடியல. ஆனா இன்னைக்கு விஜய் பேனர் ஏறினதுமே இன்னைக்கு இதையும் சேர்த்து கலட்ட வரேன்னு சொல்றீங்க. எந்த விதத்துல மேடம் நியாயம் இது? அரசியல்வாதிகளுக்காக ஏன் மேடம் நம்ம வேலை செய்யணும்? அரசாங்கத்துக்காக வேலை செய்யலாம் மேடம். இத்தனை பேருக்கு 20 வருஷமா கொடுத்துருக்கீங்களா? ஏங்க நீங்க அப்புறம் கொடுக்க மாட்டேன்றீங்க? முறையா நாங்க எழுதி தரமா இல்லையாங்க?
முறையா நாங்க தரலைங்க. ஏங்க அப்ரூவல் தர மாட்டேன்றீங்க? தருமபுரி மாவட்டத்தில் கொடுத்துருக்கீங்க, தருமபுரியில ஆர்டிஓ ஆபீஸ் கொடுத்துருக்காரு இல்லைங்க. தருமபுரியில கொடுப்பாங்க, ஊத்தங்கரையில கொடுப்பாங்க, மொரப்பூர்ல கொடுப்பாங்க. ஆனா அரூர்ல மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? அரூர்ல மட்டும் கொடுக்க மாட்டீங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்களா? ஆர்ஐ மேடம் சத்தியபெரியா கொடுக்க மாட்டீங்க. 10 நாளா இருக்கு அந்த பேனர். அப்ப வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், இருக்கிறவங்க கட்சிக்கு ஒரு சட்டங்களா தெரியல எனக்கு. 18ஆம் தேதி நான் உள்ள கொடுக்கும் பொழுது நீங்க லீவ் இல்ல மேடம், உள்ள ஆர்டிஓ கூட இருந்தீங்க. இருக்கீங்க நீங்க. உங்க லெட்டர் எங்க என்கிட்ட வந்துச்சு? போய் யாருக்கு வந்துச்சு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. என்னோட தப்பு நீங்க தான் கேட்கணும், நாங்க கேட்க கூடாது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஒரு காமன் விஷயம், கடந்த அதிமுக ஆட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? இப்போது வருகின்றவன் கவும்பு கஞ்சி திறக்க வரும்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான். நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசுகிறேன். நேற்றைக்கு முன்தினம் காயகுளம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதை வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட இல்ல 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 கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் அவரால் மட்டுமே உண்டான நல்லா. ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2ஆம் கலைஞராக அவருடைய இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அந்த துணிச்சலும் இருக்கு. யாரையும் எதிர்த்து பேசுறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமான